காவேரி வந்து என்ன பண்ணுறது, விஜய் எப்படி சமாதானப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. விஜய் வந்து செம்ம டென்ஷனாக இருக்காரு. எல்லாரும் வந்து கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து காவேரி வந்து ஒரே டென்ஷனாக இருக்காங்க. அடுத்து என்ன பண்ணுறாங்க, 2 பேருமே வீட்டுக்கு போகிறாங்க. இங்கே வந்து வீட்டுக்கு போனோன்னே வந்து விஜய் ரொம்ப டென்ஷன் ஆகுறத பார்த்து என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, இன்றைக்கி நைட்டு எப்படி வீட்டில் சொல்ல போகிறோம், அவங்க என்ன நினைப்பாங்க ஒன்றுமே புரியல, எப்படி வந்து போஸ்டர்லாம் வந்து எடுக்கிறதுன்னு தெரியலையே, வீட்டில் எப்படி சொல்லி சம்மதிக்க வைக்கிறதுன்னு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. வீட்டில் எல்லாம் அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. நான் இப்படி சொன்னோன்னே என்ன ஆகும், எதுக்கும் வந்து நம்ம பேசி பார்க்கலாமா இவர்கிட்ட, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், இவர்கிட்ட பேசினாவே ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாரு, அதுக்கப்புறம் அவ்வளோதான், பயங்கர டென்ஷனில் என்ன சொல்கிறாருன்னு தெரியல, நான் வேறு ஏதாவது ஏடாகூடமாக பேசிடுறேன், அது பெரிய பிரச்சனையில் போய் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து யோசிச்சுட்டே அப்படி போகிறாங்க. இதை பார்த்த தாத்தா, என்னம்மா எதோ யோசனையில் போகிற, என்ன பண்ணுறது தாத்தா, எங்கள் வீட்டுக்கு தான் போகிறேன், என்னம்மா இந்த டைமில் வீட்டுக்கு போகிற, வேறு என்ன தாத்தா பண்ணுறது, அவர் போஸ்டர்லாம் எடுக்க சொல்லிட்டாரு, காலையிலே எடுத்தால் ஒரு மாதிரி இருக்கும்ல, அதான் நைட்டில் எல்லாரையும் கூட்டின்னு போய் எடுக்கலான்னு, என்னம்மா இது ஒட்டின போஸ்டர் எதுக்கு எடுக்க சொல்கிறான், வேறு என்ன தாத்தா பண்ணுறது, அவர் சொல்லிட்டாரு எடுத்து ஆகணும், எடுக்கலைன்னா பெரிய பிரச்சனை பண்ணுவார் அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் எடுக்க வேணாமா, நான் பேசிக்கிறேன் அவங்ககிட்ட, வேணாம் தாத்தா விட்டுருங்க, அவர் விருப்பப்படியே இருக்கட்டும், எல்லாத்தையும் எடுத்துடுறோம் நாங்கள், என்ன ரொம்ப கஷ்டப்பட்டு ஓட்டணும், அதுதான் கஷ்டமாக இருக்குது, இப்போ எப்படி எடுக்க போகிறோமோ தெரியல, அது வேற கிழிக்கும் போது என்ன பிரச்சனை வரப்போகுது தெரியல, என்னம்மா இப்படி சொல்கிறேன், ஆமாம் தாத்தா, வீட்டில் எல்லாருக்கிட்டையுமே வந்து இவர் சொன்னதை நான் ஒன்றும் சொல்லலை, சொன்னால் மனசு கஷ்டப்படுவாங்க எல்லாருமே, இன்றைக்கி தெரியுமா தாத்தா, இன்றைக்கி எல்லாருமே நிறைய பேர் வந்து பார்த்துட்டு அம்மா கிட்ட கூட கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி வந்து ரொம்ப நல்லா இருக்குது போஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அப்பளம் வாங்கிறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு. நிஜமாம்மா, ஆமாம் ஆமாம் தாத்தா, நிறைய ரெஸ்பான்ஸ் இருக்குது, ஆனால் இவர் இதெல்லாம் புரிஞ்சுக்கணுமே, இவர் இதை பெரிய விஷயமா எடுத்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க தாத்தா எப்படியாவது வீட்டில் சொல்லி கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இதை பார்த்து தாத்தா மனசு கஷ்டப்படுறாரு. உடனே விஜய் கிட்ட போய் பேசுகிறாரு, என்ன நினச்சிட்டு இருக்க விஜய் அப்படின்னோடனே, என்ன தாத்தா அப்படின்றாங்க, இங்கே பாரு, நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, அந்த பொண்ணு எவ்வளோ கஷ்டப்பட்டு அதெல்லாம் ஒட்டினா தெரியுமா, என்கிட்ட சொல்லிட்டு அவள் பண்ணா, சொல்லாமல் கூட பண்ணட்டும் விஜய், அதுக்காக இப்படியா பண்ணுவேன், போஸ்டர் எதுக்கு எடுக்கணும், அந்த போஸ்டர் எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா, எனக்கு கூட ரொம்ப பிடிச்சிருந்தது தாத்தா, ரொம்ப பிடிச்சிருந்தா வீட்டில் வந்து வேணால் மாட்டிக்கலாம், அதுக்காக ரோடெல்லாம் இந்த மாதிரி பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல, நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை விஜய், இதனால் உனக்கு என்ன பிரச்சனை, தாத்தா நிறைய பிரச்சனை அட்டன் பண்ணுறேன் தாத்தா, எல்லோரும் என்ன கேட்குறாங்க, கேட்குதுன்னு கேட்குறாங்க, ஒரு நாள் கேட்க போகிறாங்க, 2 நாள் கேட்க போகிறாங்க, தொடர்ந்து அந்த போஸ்டர் பார்க்கும்போது உங்ககிட்ட கேட்கவா போகிறாங்க, இதெல்லாம் நீ பண்ணுறது கொஞ்சம் கூட தப்பு விஜய், அவ்வளோதான் நான் சொல்வேன். இல்லை தாத்தா அது வந்து அப்படின்னோட ஒரு ஃபோன் வருது, ஒரு நிமிஷம் இருங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் பேசுகிறாரு. நிஜமாவா சொல்கிறீங்க, ஆமாம் அப்படின்னோட ரொம்ப சந்தோஷப்படுறாரு விஜய் ஃபோனில் பேசிவிட்டு. அடுத்து வந்து தாத்தா எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, என்ன ஆச்சு அப்படின்னோடனே, இல்லை தாத்தா உண்மையிலே வந்து காவேரி பண்ணது நல்ல விஷயம் தான் போட்டிருக்கு, ஏன்ப்பா அப்படி திடீர்னு சொல்கிறேன், இல்லை தாத்தா எனக்கு வந்து இந்த மாதிரி என்னோடய பிஸ்னஸ்க்கு வந்து இது பிரச்சனை ஆகும்னு நினச்சேன், ஆனால் என் பிஸ்னஸ்க்கு வந்து ஓகே தான் ஆயிருக்கு, நிறைய பேர் வந்து எனக்கு வந்து புதுசாக வந்து நிறைய ஆர்டர் கொடுத்துருக்காங்க, என்னை நிறைய பேருக்கு தெரிய வருது, நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு வேறு பாராட்டுறாங்க அப்படின்னோடனே, நிஜமாப்பா ஆமாம் தாத்தா, நான் கூட காவேரி வந்து இப்படி பண்ணிட்டாலே ரொம்ப கோவமாக இருந்தேன், சரி ஓகே தாத்தா போனால் போது விட்டுடலாம் அப்படின்னோடனே, இந்த விஷயத்தை உடனே வந்து காவேரி கிட்ட சொல்லுப்பா, பாவம் அவன் கஷ்டப்பட்டு அவங்க வீட்டுக்கு போனா அப்படின்னோடனே, சரி தாத்தா, சரி இப்போ எப்படி என்ன பண்ணுறது, காவேரிக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. காவேரி ஃபோன் எடுக்கல. காவேரி உடனே வீட்டுக்கு வா, இல்லைங்க நீங்கள் அந்த போஸ்டர் விஷயமா அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், உடனே வீட்டுக்கு வா அப்படின்னோடனே காவேரி வீட்டுக்கு வராங்க. எதுக்கு இப்போ கூப்பிட்றாரு தெரியலையே அப்படின்னோடனே, போஸ்டர்லாம் ஒன்றும் கிழிக்க வேணாம், என்ன சொல்கிறீங்க, ஆமாம் அதெல்லாம் ஒன்றும் எடுக்க வேணாம், சரி இருந்துட்டு போட்டும், எங்க நிஜமாவா சொல்கிறீங்க, ஆமாம் அதுக்கப்புறமா நாளைக்கு இன்றைக்கி கிழிக்க வேணாம் நாளைக்கு கிழிக்க சொல்லலான்னு நினைக்கிறீங்களா, அதெல்லாம் வேணாம் எப்போவுமே இருக்கட்டும், நிஜமாவா சொல்கிறீங்க, என்னால் நம்பவே முடியலையே, ஆமாம் நிஜமாக தான் அது எடுக்க வேணாம் அப்படின்னோடனே உடனே ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஏங்க நான் ரொம்ப பயந்து போயிட்டேன், நீங்கள் எடுக்க சொன்னோன்னே ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு நன்றி சொல்கிறாங்க காவேரி விஜய்க்கு. தொட முடியுது.